தேவையான பொருட்கள்: சீரகம், பட்டை, மிளகாய், மிளகு. மிக்சியில் போட்டு அடித்து தூளாக வச்சுக்கோங்க. நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்தாச்சு. பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 கிலோ கல்லீரல், தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சமாக வாசனைக்கு நெய் ஊற்றிக்கிடுவோம். கறி மசாலா பட்டை, கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், லைட்டாக நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நறுக்கி க்ளீன் பண்ணி வச்சிருக்க ஈரலை போட்டுக்கோங்க. வெங்காயமும் ஈரலும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. தண்ணி இல்லைன்ட்டு அவசரப்பட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. நாங்கள் ஒரு பொட்டு தண்ணி கூட ஊற்றலை. ஈரல்ல இருந்த தண்ணி தான் அவ்வளோ தண்ணியும். தேவையான அளவு உப்பு, உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம முன்னாடியே அரைச்சு ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலா, மசாலா போட்டு நல்லா கிண்டிக்கங்க. தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு மூடி வச்சிருங்க. அடுப்பை சிம்ல வச்சு. சுவையான கல்லீரல் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. தண்ணிலாம் வத்திருச்சு. கடைசியா மல்லி கொஞ்சம் தூவிக்கங்க. ரொம்ப அருமையா வந்திருக்கு.